தனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி இருந்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். லண்டனிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஒட்டுக்கருவி தனது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்ததாக ராமதாஸ் பேட்டியில் கூறியிருக்கிறார். விருத்தாச்சலத்தில் ராமதாஸ் அளித்த பேட்டியில் இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார். பாமகவில் அன்புமணி ராமதாஸிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த மோதல் நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இருவரும் முன்வைத்து வருகிறார்கள். தற்பொழுது தனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி இருந்ததாக ராமதாஸ் கூறியிருக்கிறார். யார் வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சி எடுத்து பார்த்தா ரெண்டாவது வருது. சாதாரண வேலைகளே அதிகமான வேலை கூட எப்போ கண்டுபிடிச்சது எப்போங்க ஐயா? கண்டுபிடிச்சோம். லண்டனிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஒட்டு கேட்கும் கருவி தனது வீட்டில் இருந்ததாக ராமதாஸ் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். ராமதாஸினுடைய குற்றச்சாட்டின் முழு விவரங்கள் என்ன காமராஜ்? பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையான கருத்து மோதலான தொடர்ந்து நீடித்து வருகிற நிலையை நிர்வாக குழு மற்றும் செயற்குழு குழுவை கூட்டி தேர்தல் ஆணையத்தில் தனக்கு தான் அந்த கட்சியினுடைய அதிகாரம் இருக்குது என்ற ஒரு மனுவை அளித்திருந்தார். இந்நிலையில நேற்றைய தினம் கும்பகோணத்தில் வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற போது தன்னுடைய பெயரை ராமதாஸ் என்ற பெயரை அன்புமணி அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்சில பயன்படுத்திக் கொள்ளலாம், தன்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரிவித்திருந்தார். இதுவே கட்சியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்திய நிலையை நேற்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் பல மாதங்களாக தைலாபுரம் இல்லத்திற்கு வருகை புரியாமல் இருந்தவர் நேற்றைய தினம் தனது தாயை திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முன்பாக அந்த வீட்டில் தாயை சந்தித்து பேசிவிட்டு சென்றார். இந்த சம்பவம் கட்சியினுடைய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில இன்றைய தினம் விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டம் இன்று மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பின் போது தனது வீட்டில் 2 தினங்களுக்கு முன்பாக ஒட்டு கேட்கும் கருவி தனது இருக்கைக்கு அருகில் வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அது யார் எதற்காக வைத்தார்கள் என்பது குறித்து விசாரணை செய்து வருவதாகவும் விரைவில் இது யார் வைத்தாலும் கண்டுபிடிக்கப்படும் குறிப்பிட்டிருக்கிறார். அன்புமணி மீது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வரக்கூடிய ராமதாஸ் தற்போது பகிரங்கமா தான் என்ன பேசுகிறார் என்பது பற்றி அறிந்து கொள்வதற்காக தனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருக்கிறதாக குற்றம் சாட்டியிருப்பது கட்சியினரிடையே மேலும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ். பக்கத்துல யார் வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சி எடுத்து பார்த்தா ரெண்டாவது வருது. சாதாரண வேலைகளே அதிகமான வேலை கூட எப்போ கண்டுபிடிச்சது எப்போங்க ஐயா? கண்டுபிடிச்சோம்.